வணக்கம். என் பேர் ராஜேஷ்குமாருங்க. இது வந்து குப்பாண்டக்கவுனூருன்ட்டு கேரளா பார்டருங்க. இது வந்து ஒரு 5 ஏக்கரா ஃபார்முங்க. இது வந்து நம்ம இப்போ ஆள் கொஞ்சம் பிரச்சனைங்க. இப்போ நம்ம வெளியே இருக்கிறனால நம்ம மெயினாக வந்து இது ஆட்டோமேஷன் பண்ணியிருக்குங்க. ஏற்கனவே வந்து மொபைல் ஸ்டார்டர் மாட்டி ரன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. பார்த்து இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஆட்டோமேஷனுக்கு மாறுங்க. ஆள் பிரச்சனை ஒன்றுங்க. அப்புறம் நம்ம அது தண்ணி பாய்க்கிறதுக்கு அந்த கரெக்டான டைமுக்கு வர முடியாதுங்க. ஆட்டோமேஷனாக நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி அதுக்கு மாற்றிட்டேங்க. அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்போலையும் பார்த்தோம். அதுலேருந்து நமக்கு நயாகரா பற்றி ஆட்டோமேஷன் பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். இங்கே வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 350 தென்னை இருக்குங்க. இதுக்கு எல்லாமே வந்து ட்ரிப்பர் போட்டிருக்குங்க. 350 மரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 கேட் வால் தான். ட்ரிப்பருங்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து அடைக்காமக்காக நம்ம ஃபில்டர்ஸ் போட்டிருக்குங்க. ஃபில்டர்ஸ் போட்டு அந்த ஃபில்டரும் வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பேக் வாஷ் யூனிட் போட்டு அது 1 மணி நேரத்துக்கு கொட்டு அது பேக் வாஷ் ஆகி நம்ம அதை மேனுவலாக க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. ப்ரெஷர் சென்சாரு தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வருது என்னென்னு பார்த்துக்கலாம். ஹை ப்ரெஷர் இருந்தால் ஆஃப் ஆயிரும். பிஆர்வி வால்வு போட்டிருக்குங்க. நம்ம தண்ணி வந்து லோடாகி ஜாஸ்தி வந்தாலும் கிணத்துக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பைப்புக்கு எந்த டேமேஜ் எல்லாம் எதுவுமே வராது. அந்த பிஆர்வி வால்வும் போட்டிருக்கு. அது கூட வந்து இவங்க ஃபெர்டிகேஷன் யூனிட்டும் போட்டு கொடுத்துருக்குங்க. தனியாக டேங்க் வச்சு நம்ம உரமெல்லாம் வந்து இதிலேயே கரைச்சி விட்ற மாதிரி பண்ணியிருக்குங்க. இந்த கிணத்துல வந்து நயாகராவோட வால்வு அந்த யூனிட்டை வச்சு தோட்டம் ஃபுல்லாக இதில் தான் பாசனம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம நயாகரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நம்ம மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணிக்கிறோம், வோல்டேஜ் பார்த்துக்குறோம், ப்ளஸ் வந்து அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துக்குறோம், வால்வு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், ஆட்டோமேட்டிக் பேக் வாஷ் ஆகுதா இல்லையா அதுவும் பார்த்துக்குறோங்க. மழை காலத்தில் ஒரு மாதிரி நம்ம தண்ணி வைக்க டைமிங் மாற்றிக்கிறோம், நம்ம வெயில் காலத்துக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம டைமிங் மாற்றிக்கிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சபரியன் தான் வந்து இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும் என்னென்னு எல்லாம் சொன்னாருங்க. அப்புறம் அவர் தான் சொன்னார், நான் கேட்டேன் நல்லா பண்ணுறேன்னு அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து இப்போ குழந்தை வேலைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாருங்க. அவர் வந்து நம்ம வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. நம்மளுக்கு என்னென்ன கேட்குறோமோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவங்க ஒரு இதில் பண்ணுறாரு, அவர் நம்மகிட்ட கேட்குறாரு அது எப்படி பண்ணணும் என்னன்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம டெஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு எதுவும் வந்ததே கிடையாது. இது மட்டும் ஒரு 4 மாதம் ஆச்சுங்க, எந்த கம்ப்ளைண்ட் வரல. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்குங்க. ஒரு ஃபார்ம் வந்து கேரளா ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் வந்து தமிழ்நாடு ஃபார்ம் இருக்குங்க. 2 ஃபார்மே வந்து நயாகராவோட ஆட்டோமேஷன் பண்ணியிருக்குங்க வித் பேக் வாஷோட. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட் வால் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 13 கேட் வால் இருக்குங்க. அது தனித்தனி இண்டிவிஜுவலாக நம்ம இன்டர் கிராப்புக்கு பண்ணுறதுக்காக ஒரு 13 கேட் வால் போட்டு பண்ணியிருக்குங்க.